விகடன் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். மதுரை தியாகராசர் கல்லூரியில் முதுநிலை 1ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கிறேன். மறக்க முடியாத நினைவுகள், மறக்க முடியாத ஆசிரியர்கள். விகடனுடைய இந்த மாபெரும் முன்னெடுப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் மதுரையில 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை புனித பத்திரிசியார் நடுநிலை பள்ளியில படிச்சேன். முதல் 5 வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் 5 பாடங்களை எடுப்பதற்கும் ஒரே ஆசிரியை. 6ஆம் வகுப்புல தமிழ் பாடம் எடுப்பதற்காக தமிழ் அம்மா வந்தாங்க, திருமதி ஜெயந்தி ரோஸ்லின். அப்ப முதல் முறை என்னைய பேச்சு போட்டிக்கு தேர்வு செய்யறாங்க. இவ ரொம்ப வாய் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு போட்டிக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒரு தலைப்பை கொடுத்தாங்க. நானும் அந்த தலைப்பை கூகுள் தேடுதளத்துல போட்டு எடுத்துட்டேன். ஒரு 5 பக்கங்கள் மொட்டை மனப்பாடம் செஞ்சுட்டு நான் அந்த பேச்சு போட்டிக்கு போறேன். அதுவும் அறகுறையா மனப்பாடம் செஞ்சிருக்கேன். அப்ப போற வழியில அம்மா கேக்குறாங்க, நல்லா பேசுறியாடா, ஆரம்பத்துல அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படின்னா சொல்லி கொடுக்கறாங்க. சரின்னு போயிட்டு நானும் திக்கி திணறி அப்படியே செவுத்தையே பார்த்துட்டு வர்றேன். அதுக்கப்புறம் 7ஆம் வகுப்புலையும் அந்த 5 பாடங்களை எடுப்பதற்கும் ஒரே ஆசிரியை. நான் 8ஆம் வகுப்புக்கு போறேன். 8ஆம் வகுப்புல திரும்பவும் எனக்கு தமிழ் எடுக்க அம்மா வர்றாங்க. அப்ப மாவட்ட அளவுல ஒரு பேச்சு போட்டி வருது. 2 வாரங்கள் அவகாசம் இருக்கு. அம்மா என்னைய தயார்படுத்தி நான் உன்னை பேச்சு போட்டிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவே ஸ்கிரிப்ட் எழுதுனாங்க. எழுதி ஒரு 5 பக்கங்கள் இருக்கும் என்கிட்ட கொடுத்து, நாளைக்கு வரும்போது மனனம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்ல எப்படி 5 பக்கத்தை மனனம் செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் 2.5 பக்கத்தை மனனம் செஞ்சுட்டு போறேன். மறுநாள் வகுப்புக்கு போன உடனே திட்டு, உன்னை நான் எல்லாத்தையும் மனனம் செஞ்சுட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரின்னு செஞ்சுட்டு அடுத்த நாள் முழுவதுமாக மனனம் செய்வேன். ஆனா அறகுறையா அங்கங்க மறந்துடுறேன். இப்ப இன்னும் 1 வாரம் தான் இருக்கு போட்டிக்கு. அந்த 1 வாரமும் தினமும் காலையில என்னைய அந்த வகுப்பறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வளாகம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒப்புவி அப்படின்னு சொல்றாங்க, பேசிக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. நானும் திக்கி திணறி பேசுறேன். ஒரு 10வது முறைக்கு அப்புறம் பேசும்போது அப்படியே சரளமாக வர ஆரம்பிக்குது. அதுவும் ஒரே டோன்ல பிளாட்டா இருக்கு. அப்ப அம்மா சொல்லி கொடுத்தது இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. அம்மா பேசி காட்டியதும் ஞாபகம் இருக்கு. எங்கெங்கெல்லாம் உறக்க பேசணும், எங்கெங்கெல்லாம் நிதானமாக பேச வேண்டும், எங்கெங்கெல்லாம் அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும், எந்த இடத்துல மனதை தொடுகிறவாறு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் அந்த 1 வாரத்துல அம்மா எனக்கு கற்பிச்சாங்க. அதை என்னால மறக்கவே முடியாது. அந்த போட்டியில மாவட்ட அளவுல இடைநிலை 6, 7, 8 பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில முதல் பரிசு எனக்கு கொடுத்தாங்க. என்னால மறக்கவே முடியாது. நான் பெற்ற முதல் பேச்சு போட்டி பரிசும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அந்த மொழியை உச்சரிக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், ஒரு தலைப்பை கொடுத்து மேடையில் பேசுக அப்படின்னு சொன்னாலும் இருக்கட்டும், இல்ல இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குக அப்படின்னு கல்லூரிகள்ல சொன்னாலும், எதுவாக இருந்தாலும் சரளமாக செய்ய முடிகிறது அப்படின்னா அன்றைக்கு என்ன அதற்காக அந்த ஒரு விதையை என்னுள் போட்ட அந்த அம்மா தான் இதற்கு முக்கியமான காரணம். இந்த இடத்துல அவங்களுக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.